வணக்கம். எம் டாக்டர் கண்ணாதேவி. இப்போ வராகியம்மனுக்கும் பாபாவுக்கும் என்ன சம்பந்தம்? பாபாவுடைய டிவோட்டியாக இருக்கவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா அவங்க வராகியம்மனுடைய டிவோட்டியாக மாறுறாங்க. அது எதனால்? நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ஒரு கடவுளை பற்றி நம்ம நினைக்கணும், இல்லை அந்த கடவுளுடைய ஞாபகத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னாலுமே அந்த கடவுளுடைய கிருபை வேணும். நம்ம கோயிலுக்கு போகிறது கூட சரி, எந்த ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கும் அந்த கடவுள் நினச்சா மட்டும்தான் நம்ம மேலே கொஞ்சம் அந்த இறக்கத்தை காமிச்சா மட்டும்தான் நம்ம அதெல்லாம் வந்து செய்ய முடியும். எல்லாரையும் அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ பாபாவுக்கும் வராகியம்மனுக்கும் வந்துட்டு என்ன சம்பந்தம்? பாபாவை வந்துட்டு வணங்குறவங்க வராகியம்மனுடைய பக்தர்களாக மாறுறாங்க. அது எப்படி? எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப வருஷமாக நான் இது வந்துட்டு கண்கூடான உண்மை இது. நான் வந்துட்டு எங்கள் தம்பிக்கு வந்துட்டு வயசு வந்துட்டு வந்து ஒரு 4-5 வயசு இருக்கும். அப்போத்துலேருந்து நான் வந்துட்டு பாபா வந்துட்டு வணங்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் தம்பிக்கு வந்து 15 வயசு. சரிங்களா? என்ன இப்போது பாபாவுக்கும் வராகியம்மனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மனசு, சரிங்களா, அந்த மனப்பொருத்தம். பாபாவோடையும் பாபா பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை உள்ளம் கொண்டவர். அதே மாதிரி வராகியம்மனும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை உள்ளம் கொண்டவங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? எந்த ஒரு ஜீவனுக்குள்ளேயும் நம்ம வந்து கனெக்ட் ஆகணும்னா, ஒரு ஆன்மாவுக்குள்ளேயும் நம்ம வந்து கனெக்ட் ஆகணும்னா அந்த ஆன்மாவுடைய மன அலை சுழலும் அதே மாதிரி நம்மளுடைய எண்ண ஓட்டம் வந்து ஒத்துருக்கணும். நான் சொல்ல புரியுங்களா? அந்த 2 ஆன்மாக்குடைய அந்த மன எண்ணங்களுடைய அலைவரிசை வந்துட்டு ஒன்றாக்கணும். ஒன்றா வந்துட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து அப்படி ஜாயின் ஆகிடும். இப்போ வந்து கணவனும் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து செயல்படணும். சரி, அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தான் அவங்க வந்து செயல்படணும். அந்த மாதிரி செயல்பட்டால் மட்டும்தான் அந்த ஃபேமிலிக்கு வந்து அந்த கடவுளைய முழு கிருபை வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தர்களையே வந்துட்டு டாமினேட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டே கவனிச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் காலத்துக்கு அப்படியே அப்போ என்ன சொல்கிறது, அப்படியே மாறும். வாழ்ந்தவங்க தாழ்ந்தவங்க வாழ்வாங்க. சரி, ஃபேமிலிக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து செயல்படுறது வந்துட்டு நமக்கு நம்மளே படைக்கிற தேங்கு. ஏன்னா யார் ஒருத்தவங்க வந்துட்டு அஃபெக்ட் ஆனாலுமே அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு வந்து இதுவாகும். ஓகேங்களா? என்ன அதனால் இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்து காமிக்கக்கூடாது. ஓகேவா? என்ன இப்போ என்ன வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபாவும் வராகியம்மனும் பார்த்தீங்கன்னா அந்த மனப்பொருத்தம், சரிங்களா, அந்த குழந்தை உள்ளம் வந்து கொண்டவங்க. வராகியம்மனும் அதே மாதிரி தான், அவங்க வந்துட்டு குழந்தை உள்ளம் வந்து கொண்டவங்க. யாருக்குன்னா அவங்களுடைய பக்தர்களுக்கு, சரிங்களா. அப்போது பாபா வந்துட்டு எனக்கு வந்து பாபா வந்துட்டு என்னுடைய அண்ணன்கள் மேலே ரொம்ப வந்துட்டு ஒரு என்ன பண்ண பாரு அவனுங்களை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு எனக்காக. அப்போது நான் கேட்டதே கிடையாது. நான் வந்து அந்த மாதிரி டைப்பு கிடையாது. அவர் வந்து குழந்தைகளுக்காக தான் பாபா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அந்த ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு துணையாக வந்துட்டு இருப்பார். அப்போது அவரே வந்துட்டு இந்த மாதிரி இருக்காருன்னா எல்லா ஃபேமிலிலையும் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு இருக்குது இல்லையா? இப்போது அந்த கடவுளே இந்த மாதிரி வந்து மாறலாருன்னா அப்போது அவங்க எவ்வளோ வந்துட்டு ஒரு கொடுமையான ஒரு உள்ளம் வந்து கொண்டவங்களாகவும் ஒரு நடத்தை வந்துட்டு கொண்டவங்களாகவும் வந்துட்டு அவங்க வந்துட்டு இருந்திருக்கணும் இல்லையா? என்ன அதனால் இப்போ வராகியம்மனுக்கும் பாபாவுக்கும் வந்துட்டு என்ன சம்பந்தம்னா, பாபாவும் வராகியம்மனும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை உள்ளம் கொண்டவங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம வராகியம்மனை வந்துட்டு வணங்குறோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கும்.